நம்ம தியானிக்க போகிறது ஒரு 6 வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாள் செய்தியுடைய தலைப்பாக தேவனுடைய நேரம் ஒருபோதும் தாமதிப்பதில்லை. தேவனுடைய நேரம் ஒருபோதும் தாமதிப்பதில்லை. நம்ம வீட்டில் வச்சிருக்கிற கடிகாரம் மாறும். சில நேரங்களில் செல்லுன்னா என்ன பண்ணும், வாட்சு நின்றுடும். நிறைய வீடுகளில் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஃபாஸ்ட்டாக வச்சே நம்மகிட்ட டயத்தை வச்சுருப்போம். ஆனாலும் நம்ம சர்ச்சுக்கு வர நேரம் என்ன ஆகும், மாறும். என்ன வித பாருங்க, நம்முடைய நேர காலங்கள் தவறலாம், ஆனால் தேவனுடைய நேரமோ அவருடைய கடிகாரமோ அவருடைய காலங்களோ ஒருபோதும் தாமதிப்பதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இந்த நாளுடைய தலைப்பாக நம்ம இதை தியானிக்கிறோம். ஒரு ஸ்திரீ அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலையிலே அவர்கள் சந்தித்த ஒரு அற்புதத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆனால் செய்தியுடைய தலைப்பாக அதை எடுத்து நம்ம தியானிக்கலாம். 5வது வசனம். தேங்க்யூ ஐயா. பாருங்க, இந்த 5வது வசனத்தில் சரியான நேரத்தில் ஒரு காரியம் பேசப்படுகிற வேளையிலே எந்த ஸ்திரீயை குறித்து பேசுகிறார்களோ அதே ஸ்திரீ அந்த ராஜாவினிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிற உடன் ஊழியராக இருக்கிற கேயாசி பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த ஸ்திரீ வந்து நிற்கிறாங்க, அந்த பெண் வந்து நிற்கிறாங்க. செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது எந்த பெண்ணுடைய மகனை எலிசா தீர்க்கதரிசி உயிரோடு எழுப்பினாரோ அந்த பெண்ணை குறித்து பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அவள் அங்கே வந்து நிற்கிறாள். இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். பாருங்க, எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்குது. இந்த சூனேம் ஊரை சேர்ந்த இந்த பெண் எலிசா தீர்க்கதரிசி எப்பவெல்லாம் தன்னுடைய அந்த ஊருக்கு வருகிறாரோ அப்பொழுது அந்த ஊழியக்காரர் தங்க வேண்டும், அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஏன் ஒரு ஊழியக்காரர் நம்ம ஊருக்கு அடிக்கடி வருகிறாரு, அவர் தங்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்குவதற்கான ஏற்பாடு இந்த சூனேம் ஊர் தேசத்து இந்த பெண் இந்த தாய் அந்த ஊழியக்காரருக்காக செய்கிறார்கள். அவங்க கணவன்கிட்ட பேசி நம்ம வீட்டில் ஒரு மேல் அறையை உண்டு பண்ணி அவருக்கு தேவையான படுக்கைக்கான கட்டில் வைக்கணும், அவர் உட்கார்ந்து படிக்க எழுத தேவையான சேர் வைக்கணும்னு சொல்லி அதெல்லாம் ஒழுங்குபடுத்துகிறாங்க, தங்குவதற்கான ஏற்பாடு செய்கிறாங்க. அவர் வருகிற போதெல்லாம் அவருடைய வீட்டில் வந்து தங்குவார் அந்த ஊழியக்காரர். அப்படி ஒரு நாள் அந்த ஊழியக்காரர் வந்து கேட்கிறாரு கேயாசியை பார்த்து, ஏன்பா இந்த அம்மாவுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா, ஏதாவது குறை இருந்தால் சொல்லு, அவங்களுக்காக நம்ம ஏதாவது உதவி செய்வோம். அப்படிங்கும்போது அவங்க வந்து ஏற்கனவே செல்வந்தராக இருக்கிறாங்க, அந்த தாயார் வசதி மிக்கவர்கள், அவங்கள்ட்ட விவசாய நிலங்கள் இருக்குது, விவசாயம் இருக்குது, அவங்க கணவர் நல்ல ஒரு விவசாயியாக இருக்கிறாரு. அப்போ இந்த கேயாசி சொல்கிற எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது, அந்த அம்மாவும் சொல்கிறாங்க என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன குறையா? வயது முதிர்ந்தவர்கள், அவர்களுக்கு குழந்தை இல்லை, அவங்களுக்கான சந்ததி இல்லை, சந்தானம் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்பிக்கையற்று போன ஒரு காலம், இனிமே குழந்தை வராது, இனி நமக்கு எதுக்கு குழந்தைங்கிற ஒரு வயதுல இப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு உனக்கு ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு. குழந்தையை பெற்றெடுத்தார்கள். ஏற்ற வேளையில குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அவன் வளர்ந்த பிறகு ஒரு நாள் அவன் வியாதியாயிருந்தான். அவனை சுகமாக்கும்படி அதே எலிசா தீர்க்கதரிசியை தேடி போனாங்க. எலிசா தீர்க்கதரிசி வந்து அவனுக்கு ஜெபித்து அவன் மரித்து போனவனை திரும்ப உயிரோடு எழுப்பி கொடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இதற்கு முந்தைய பகுதியில் எழுதியிருக்கிறது. இப்பொழுது இந்த சூனேமியாலை குறித்து தான் நம்ம இன்றைக்கு தியானிக்கிறோம். இந்த சூனேமியால் அவருக்கு ஆண்டவருடைய எச்சரிப்பின் செய்தியை கேட்டு அவர்கள் வேறு ஒரு தேசத்துக்கு போகிறாங்க. பஞ்ச காலத்தில் போயிட்டு ஆண்டவர் சொன்ன வாக்கின்படியே 7 வருஷம் அந்த தேசத்தில் வாழ்ந்துட்டு பின்பு அவங்க ஊருக்கு வருகிறாங்க. அவங்களுடைய நிலம் போயிருச்சு, அவங்களுடைய வீடு போயிருச்சு. இப்போ இதற்காக ராஜாவிடத்துல பேசும்படி போறாங்க. தன் வயலுக்காகவும் 5வது வசனத்தில் தன் வயலுக்காகவும் தன் வீட்டுக்காகவும் பேசும்படி முறையிடும்படி ராஜாவிடத்திற்கு போகிறார்கள். அங்க என்ன நடக்குது பாருங்க. அங்க ராஜா கிட்ட ஊழியக்காரராகிய எலிசாவுடைய உடன் ஊழியர் கேயாசி இந்த சகோதரியை குறித்து இந்த அம்மாவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். எலிசா செய்த அற்புதங்களை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த அம்மாவுக்கு ஒரு மகன் இருந்தான், அவனை அவர் தான் உயிர்ப்பித்தாரு அப்படின்னு எலிசா அவனுடைய உதவி ஊழியர் கேயாசி ராஜாவுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த அம்மா உள்ள வர்றாங்க.
அவங்க காரியத்துக்காக முறையிடும்படி வருகிறாங்க. அப்பொழுது அவங்களுக்கு நடந்த அற்புதங்களை இந்த பகுதியில் 6 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு உதாரணமாக ஒரு கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு முறை இது போல ஒரு மே மாதம் ஜூன் மாதத்தில் +1 +2 முடிச்சுட்டு பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, அடுத்து கல்லூரிக்கு போகணும், படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும் சொல்லி காத்திருக்கிற ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அந்த மகள் நல்ல ஒரு மெரிட்டில் மார்க் வாங்கியிருக்கிறாங்க அந்த ஸ்கூலில். அதனால் ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட்டு கிடச்சிருக்குது மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கு. அப்போது அதற்கான ஆயத்தங்களை செய்கிறாங்க, அந்த மகளை கொண்டு அட்மிஷன் போடலான்னு. ஆனால் அந்த கல்லூரியில் அந்த மருத்துவ படிப்பு சீட்டு கிடைச்சாலும் ஒரு குறிப்பிட்ட தொகை கட்ட வேண்டியிருக்குது. அப்போ தான் அந்த மருத்துவ படிப்பை, அந்த MBBS படிப்பை படிக்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையில் அப்போ அவங்க அந்த பணத்தை இவங்களால் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த அம்மா ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தாய், தன் மகளுக்காக ஜெபிக்கிறாங்க. வீட்டுக்காரர் இல்லை, ஒரு விதவை தாய், தன் மகளை எப்படியாவது ஒரு MBBS படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் கையில் பணம் இல்லை, ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாத சூழ்நிலை. இவ்வளவு மார்க் எடுத்தும் ஃபீஸ் கட்டாதனால அந்த சீட்டு கைவிட்டு போயிருமோ அப்படின்னு ஒரு பயம். இதனால தினந்தோறும் உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க, உபவாசம் ஜெபம் பண்ணுறாங்க, தனி ஜெபம் பண்ணுறாங்க, இரவெல்லாம் காத்திருந்து அழுது ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது என் குழந்தைக்கு இந்த MBBS சீட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்க, ஆனால் இதை படிப்பதற்கு ஃபீஸ் கட்டினா தான் படிக்க முடியும், அப்போ தான் அந்த சீட்டை உறுதி பண்ணுவாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. அவங்களும் ஒரு குறிப்பிட்ட நாளை அந்த கல்லூரி நிர்வாகம் சொல்லிட்டாங்க, இந்த குறிப்பிட்ட நாளில் மத்தியானம் எங்களுடைய ஆஃபீஸ் அலுவலகம் ஈவினிங் மூடுவது வரைக்கும் தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா அந்த சீட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம், இல்லைன்னா யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மாளுக்கு எவ்வளோ ஜெபம் பண்ணுறாங்க, என் பிள்ளை பிள்ளை படிச்சிருந்தும் படிக்கிறதுக்கு என்கிட்ட வசதி இல்லையே, பணம் இல்லையே அப்படின்னு அழுகிறாங்க. அழுது ஜெபம் பண்ணுறாங்க. இப்படி கடைசி நாள் வந்துருச்சு. அந்த கடைசி நாள் இன்னும் அந்த அம்மா உபவாசம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. உபவாசம் போட்டு தன் மகளோடு சேர்ந்து உட்காந்து ஆண்டவரை நோக்கி முறையிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. மதியான வேலை வந்தது. இன்னும் அந்த அலுவலகம் மூடப்படுவதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்குது. ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். ஒரு தொழிலதிபர் தன்னுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்காக போறார். அவர் பெரிய தொழிலதிபர், அவரும் அநேக படிக்கிற ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர். அவருடைய ஃபேக்டரியிலிருந்து அநேக ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர். இப்போ தன்னுடைய பணத்தை தன்னுடைய அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ண அவரே கார் எடுத்துட்டு போறார். போகிற வழியில அந்த சிட்டியில பெரிய டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிந்த ஒரு குறுக்கு வழியில அவர் பயணம் செய்கிறார். பாருங்க, இவர் பயணம் செய்து போகிற அந்த வழியில தான் அந்த விதவை பெண்ணுடைய வீடும் இருக்கிறது. அப்படி போய் கொண்டிருக்கிற வேளையில அவங்க வீட்டுக்கு முன்பாக போகும்போது இவருடைய கார் டயர் திடீர்னு வெடிச்சிருச்சு. டயர் வெடிச்ச உடனே வண்டியால் மூவ் பண்ண முடியல. அப்படியே ஓரங்கட்டி அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இப்போ அவர் இறங்கி வந்து அந்த நிலைமையை பார்க்க வர்றாரு. மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இதை பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த வீட்டில இருந்து ஒரு அழுகை குரல் கேட்குது. இவர் அங்கே சும்மா நின்று கொண்டிருந்தவர், மெக்கானிக் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டிருந்தவர், இந்த தொழிலதிபர் அந்த வீட்டை தட்டி என்னம்மா ஏன் அழுகுறீங்கன்னு கேட்கிறார். அப்ப அவங்க சொல்றாங்க, என் பிள்ளைக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள், MBBS சீட் கிடைச்சிருக்கு, ஆனா ஃபீஸ் கட்டாதனால என் குழந்தைக்கு படிக்க முடியாத ஒரு வாய்ப்பு இருக்குது, அதனால எங்க கடவுளை நோக்கி நாங்கள் முறையிட்டு ஜெபிக்கிறோம் அப்படின்னு. அப்ப அவர் இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க துக்கம், அவங்களுடைய வேதனைகளை அறிந்து சொல்லியிருக்காரு, அம்மா உங்களுக்கு பணம் கொடுக்குறதுக்காகவே கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்க வீட்டுக்கு முன்னால வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாருமா. இதுக்கப்புறம் என்னால் வண்டி நான் நினைச்சாலும் போகாது. ஏன்னா என்ன ஆயிடுச்சு, டயர் வெடிச்சிருச்சுமா. உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கடவுள் என்ன கொண்டு வந்திருக்கிறாரு. உங்க வீட்டுக்கு முன்னால என்னுடைய வண்டி டயர் வெடிச்சதுனால உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு போல அப்படின்னு உங்களை விசாரிக்க வந்தேன். நான் என்கிட்ட இருக்கிற பணம் உங்க மகளுடைய ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் கொடுக்குறேன். இந்த மெக்கானிக் வந்து இந்த டயரை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நீங்களும் ரெடி ஆகுங்க, நம்ம கல்லூரிக்கு போய் ஃபீஸை கட்டிடலான்னு சொல்லி அந்த அலுவலகம் முடிப்பதற்கு முன்பாக, அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னால் போய் இந்த தொழிலதிபரோடு போய் அதுவும் காரில் பயணம் செய்து அவர்கள் அந்த ஃபீஸை கட்டிட்டு வந்தாங்க. பாருங்க, ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். நாம் அவரை நோக்கி வேண்டுதல் செய்யும் போது, அவரை நோக்கி முறையிடும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நமக்கு உதவி செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார்.
பிரியமானவர்களே, நேற்று முந்தைய தினம் என்னுடைய நண்பன் வந்து மத்திய பிரதேசத்தில் மிஷினரியாக ஊழியம் செய்கிறான். என்னை போல் எஃப்எம்பியில் மிஷினரியாக இருந்து அப்புறம் மிஷினரி அந்த இயக்கத்தை விட்டு இப்போ தனியாக அவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அவன் எந்த ஊழியம் செய்யலை, அவனை அந்த இடத்துலேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ அவன் சொன்னால் என்கிட்ட நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நான் ஊழியம் செஞ்சுருக்கிறேன்னு சொல்லும்போது யாருமே அதை கேட்கவே இல்லை. அப்போ அவன் என்ன சொல்லிட்டான், சரி நான் சம்பாதித்த மக்களை நானே நடத்துகிறேன்னு சொல்லி அந்த நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆர்கனைசேஷன் ரிசைன் பண்ணிவிட்டு அவன் இருக்கிற இடத்துல ஒரு 2-3 ஆராதனை கூடங்களை நடத்தி கொண்டிருக்கிறான். வீடுகளில் நடத்துகிறாங்க, இடம் வாங்க முடியலை. இப்போ திடீர்னு அவனுக்கு உடல் வியாதி வந்தது நிமித்தமாக, சில பிரச்சனைகள் நிமித்தமாக வந்து மருத்துவமனைக்கு வந்திருக்கான். ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு அவனை மத வெறியர்கள் வந்து தாக்கும்போது முதுகில் அவனுக்கு ரத்தம் கட்டி போயிருந்திருக்கு. அதுவும் கட்டியாகி அதுவும் பெருசாகிடுச்சு. இப்போது அந்த வலி நிமித்தமாக 2யுமே ஆப்ரேஷன் பண்ணிடலாம். மனைவிக்கு வந்து குடல் இறக்கம் பிரச்சனை வந்து அவங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒட்டஞ்சத்திரத்தில் கிறிஸ்டின் ஃபெல்லோஷிப் ஆஃபீஸ் அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ எனக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, நீ பக்கமாக இருந்தால் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நாங்கள் ஒசூரில் இருந்தோம். அப்போது நான் அவனுக்காக ஜெபித்தேன். நம்முடைய போதகருடைய அந்த குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில், நம்ம சபை குரூப்பில் கூட நேற்று போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ இதற்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஒரு நபர் எனக்கு பணத்தை அனுப்பிட்டு இது உங்கள் நண்பனுக்காக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நானும் அவனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உனக்கு சின்ன தொகை ஒன்று அனுப்புகிறேன், இது நீ உன் மருத்துவ செலவுக்கு யூஸ் பண்ணுங்கும் போது அவன் கண்ணீரோடு எனக்கு ஃபோன் பண்ணுறான். டே சின்ன தொகைன்னு சொல்லிட்டு எவ்வளோ பணம் போட்டிருக்க, எப்படி நீனே கஷ்டப்படுற, எப்படி கொடுக்குற அப்படின்னு. இல்லை எனக்கு ஒரு ஊழியக்காரர் எனக்கு கொடுத்தாரு, அதை உனக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பாருங்கள், ஆண்டவர் ஏற்ற வேளையிலே நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய கஷ்டங்களிலே, நம்முடைய பாடுகளிலே, நம்முடைய வேதனைகளில், நம்முடைய குறைவுகளிலே நமக்கு உதவி செய்யும்படி நம்மை கரம் பிடித்து நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதுதான் அந்த முதலாவது 2 வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய நேரம் முன்கூட்டியே எச்சரிக்குது. பல வேளைகளில் அற்புதம் நடப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். இந்த அம்மாவுக்கு ஒரு எச்சரிப்பு இருந்தது. அதை தான் முதல் 2 வசனங்களில் பார்க்குறோம். முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்டோம். அதில் எலிசா அந்த ஸ்திரீயை நோக்கி சொல்றாங்க, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி. தேவனுடைய நேரம் ஒருபோதும் தாமதிப்பதில்லை என்ற தலைப்பில் நம்ம தியானிக்கிறோம். அது முதலாவது தலைப்பு, தேவனுடைய நேரம், தேவனுடைய காலங்கள் நம்மை முன்கூட்டி எச்சரிக்கிறது. அப்படித்தான் எலிசா தீர்க்கதரிசி அந்த அம்மாவை பார்த்து அவங்க வீட்டாருக்கு சொன்ன ஒரு எச்சரிப்பின் செய்தி என்னன்னா, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி. எங்கேயாயிலும் போயிரு, சஞ்சரி அப்படிங்கிறார். கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார். இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். இந்த தாயார்னா அந்த ஊழியக்கார் வந்தா எப்போதுமே சாப்பாடு கொடுக்கிறவங்க, ஊழியக்கார் தங்குவதற்கான ஏற்பாடு செய்தவர்கள். இவர்களுக்கு குழந்தை வேண்டாம்னு அவங்க இருந்த காலத்துல கூட அவ்வளவுதான், குழந்தை இனிமே பிறக்காதுங்கிற ஒரு வயதுல அவர்களுக்கு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தை மரித்த போது கூட உயிரோடு எழுப்பின அதே தீர்க்கதரிசி இப்போ இன்னொரு காரியத்தை சொல்லி எச்சரிக்கிறார். அம்மா நீங்க எழுந்து புறப்பட்டு போங்க, எங்கேயாவது சஞ்சரிங்க, பஞ்சம் வரும் தேசத்துல அப்படின்னு எச்சரிக்கிறார். அது எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்றாரு, 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி இருந்தார். பாருங்க, எங்கேயாயிலும் போய் சஞ்சரிக்கும் போது வீடு நிலத்தெல்லாம் விட்டுட்டு எங்கேயா நம்ம போக முடியுமா? யாராவது போவதற்கு தயாராகுமா? 7 வருஷம் போயிருக்கணும். தன் வீட்டை விடணும், நிலங்களை விடணும், எல்லாத்தையும் விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் தங்கணும். அப்படிங்கும் போது யோசனையா தான் இருக்கு. இன்னைக்கு அநேகருக்கு சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு போய் வேலை பார்க்கணும்னாவே இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு, பயம் இருக்கு. எங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு எப்படி போவேன், என் ஊரை விட்டுட்டு எப்படி போவேன். உறவினர் ஒருத்தர் இருக்கிறாரு, அடிக்கடி கேட்பாரு அதிசயமா, எப்படி உங்க ஊரை விட்டுட்டு ஊரா நீ வட இந்தியாவுக்குலாம் போனேன்? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அவர் வீட்டுக்கு எப்படி இருந்தாலும் சாயந்தரம் 8-9 மணிக்கு போய் சேர்ந்துருவார். வெளியே எங்க போனாலும் இரவு அவர் வீட்டுக்கு தான் போய் தூங்குவார். அவர் என்னை அடிக்கடி கேட்பார் ஆச்சரியப்பட்டு, எப்படி போக முடியுது? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பலவிதமான சுவாபங்கள் இருக்கிறது. பயம், சிலருக்கு வீட்டை விட்டு வெளியே பாத்ரூம் போறதுக்கே பயம் இருக்கும். ஆனா எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ புறப்பட்டு எங்கேயாயிலும் போய் சஞ்சரி. இந்த அம்மா என்ன செஞ்சாங்க? 2வது வசனம் பாருங்க. அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு
பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தார். ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறாரு. பஞ்சம் வருமா தேசத்துல, நீ புறப்பட்டு வேற எங்கேயாவது போய் சஞ்சரி, வேற எங்கேயாவது போல வாழ்ந்து நீங்க சுகித்திருக்கும்படி நீங்க போங்க, தேசத்துல பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு எச்சரிக்கும் பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த அம்மாவும் அந்த அம்மாவுடைய வீட்டாரும் தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவதை எத்தனை பேர் நாம் கேட்க ரெடியா இருக்கிறோம்? தேவனுடைய நேரத்திற்கு, தேவன் சொல்லுகிற காரியத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது, உடனே கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஆபிரகாம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டார்? ஆபிரகாம் கடவுளுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். அதனால புறப்பட்டு தேசத்தின் நீளம் அகலம் அவ்வளவு தூரம் நடக்கிறார். அது மாத்திரம் இல்ல, 100 வயதுல பெற்றெடுத்த மகனை ஆண்டவர் கேட்கிறார், எனக்காக தகன பலியா கொடு. இவர் அதை கூட என்ன பண்றாரு, டிலே எல்லாம் பண்ணல. என் ஆண்டவர் கேட்டுட்டார். அதிகாலையில புறப்படுறார். வேலைக்காரரை கூப்பிட்டுட்டு தன் மகனை அழைத்து கொண்டு அந்த மோரியா தேசத்துக்கு போகிறார். அந்த மலையை தேடி போகிறார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்காக எதை தியாகம் செய்ய, எதை கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறோம். எத்தனையோ விதமான எச்சரிப்புகளை நாம் பெற்றிருக்கிறோம். நம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், அப்படி வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? 7 வருஷம் இந்த பெண் போய் சஞ்சரித்தார். ஊழியக்காரன் சொன்னபடி நடந்தான். இப்போ 3வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, 7 வருஷம் ஊழியக்காரர் சொன்னபடியே நடந்து அதை நிறைவேற்றினவள் இப்ப திரும்ப தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வந்துட்டான். இப்ப திரும்ப வரும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பிக்கிறார். 2வது தலைப்பு, தேவனுடைய நேரம் சரியான கதவுகளை திறக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவோம் என்றால் God's time opens the right doors. 1வது தலைப்பு, தேவனுடைய நேரம் முன்கூட்டியே நம்மை எச்சரிக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவோம் என்றால் God's time warns in advance. வான் பண்ணுது நம்மளை. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை வான் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய நேரம் நம்மை வான் பண்ணுகிறது, நம்மை எச்சரிக்கிறது முன்கூட்டியே. 2வது, God's time opens the right doors. ஆண்டவர் நமக்கு சரியான நேரத்தை நமக்கு திறக்கும்படி ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். நாம் கிரியை செய்ய வேண்டும். லாசரு மரித்து போக போறான், அவனை பார்க்க வாங்கன்னு இயேசுவுக்கு சொல்லி அனுப்ப ஆளை அனுப்பினார்கள், மரியாளும் மாத்தாவும். செய்தி சொல்லப்பட்டதுங்க. அதன் பிறகுதான் இயேசுசாமி அங்கே தங்கி இருந்து வருகிறார். சில காரியங்களை நம்ம கேட்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வீராப்பா இருப்பாங்க. ஆண்டவருக்கு தெரியாதா என்னை பத்தி? ஆண்டவருக்கு தெரியும், நிச்சயமா தெரியும் உங்களை பத்தி. நீங்க ஜெபிக்காதன்னு நிச்சயமா தெரியும். சிலர்லாம் என்ன பிரதர் இப்படி இருக்கீங்களே, நல்லா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னோம்னா ஆண்டவருக்கு என் பிரச்சனை தெரியும். அண்ணாளுக்கு குழந்தை இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியுங்க. ஆனா அவள் கண்ணீர் சிந்தி அழுது தன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் ஊற்றின போட்டுதான் ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். ஈசாக்குடைய மனைவிக்கு குழந்தை இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஈசாக்கு வாக்களிக்கப்பட்ட குமாரன். ஆபிரகாமுக்கு தேவனுடைய வாக்கினால் கிடைத்த குமாரன். அவனுக்கு குழந்தை தராம அவர் விடலாமா? 40 வயசு ஆயிடுச்சு இப்ப ஈசாக்கு. அப்பதான் கல்யாணம் பண்றாரு. இப்ப குழந்தை இல்லை, அவருடைய மனைவி மலடியா இருக்கிறாள். ஆண்டவரே தந்திருக்கலாமே. ஆண்டவருக்கு தெரியாதா ஈசாக்கை பத்தி? நம்மளை கூட ஆண்டவருக்கு தெரியாது. அவர்லாம் மிக முக்கியமான ஆள், வாக்குரைக்கப்பட்ட ஒரு மகன். ஈசாக்கை பத்தி தெரியாதா? ஈசாக்கு மனைவி பத்தி ஆண்டவருக்கு தெரியாதா? ஆனால் அவன் எப்பொழுது தன் மனைவிக்காக வேண்டிக் கொண்டானோ, எப்பொழுது தன் மனைவிக்காக ஜெபித்தாரோ, அப்பொழுதுதான் குழந்தை பிறந்தது. பிரியமானவர்களே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. நீங்க கேட்காம கிரியை செய்யாம ஆண்டவர் சொல்லுகிறத நாம் செய்யாமல் இருந்தால் ஒன்றும் பெற்றுக்கொள்வதில்லை. ஆனால் கர்த்தருக்கு செவி கொடுத்தால், ஆண்டவர் சொல்படி கீழ்ப்படிந்தால் நிச்சயமா நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த ஸ்திரீக்கும் அவருடைய வீட்டாருக்கும் எலிசா
ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி எச்சரித்த பொழுது இவர்கள் புறப்பட்டு போய் 7 வருஷம் அந்நிய தேசத்தில் வாழ்ந்து இப்பொழுது புறப்பட்டு வருகிறார்கள். புறப்பட்டு வந்து பார்த்தா வீடு அவங்கக்கிட்ட இல்லை, சொத்தெல்லாம் மற்றவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க, அவங்க வீட்டில் வேற ஆள் இருக்கிறாங்க, அவங்களுடைய நிலங்களை வேற ஆள் பயிரிடுறாங்க, தன்னுடைய நிலமும் தன்னுடைய வீடும் வேற ஆள் கையில் போயிடுச்சு. இப்போ இந்த சூழ்நிலையிலே ராஜாவினிடத்துல முறையிடும்படி அவர் போகிறார். அந்த ஊரில் மிக முக்கியமான ஒரு ஸ்திரீ. ஆனா இந்த அம்மா முறையிடும்படி போகிறாள், ராஜாவை சந்திப்பதற்கான அனுமதி கொடுத்தாயிற்று. அப்போ அந்த 4வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. இவள் தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிடும்படி போனால் அந்நேரத்தில் ராஜா, இந்த அம்மாவும் ராஜாவுடைய அரண்மனைக்கு போய் தன்னுடைய காரியத்துக்காக முறையிடும்படி போகிறாங்க. அந்நேரத்தில், நேரம் காலம் எல்லாத்தையும் என்ன பண்றாரு? ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், அவர் ஆச்சரியமான கடவுள். பாருங்க, ஆண்டவர் தான் காலங்களையும் நாட்களையும் உண்டாக்கினவர். ஆதியாகமம் 1 அதிகாரம் 14வது வசனத்தை வாசிச்சோம்னா சுடர்களை ஆண்டவர் உண்டாக்கினார். ஆகாய விரிவிலே 2 சுடர்களை உண்டாக்கினார். ஒன்று பகலையால, இன்னொன்று இரவையால. இரவையால சந்திரன், பகலையால சூரியன். உண்டாக்கப்பட்ட நோக்கம் என்ன? அது காலங்களை வரையறுக்க, வருஷங்களை வகையறுக்க, நாட்களை நாம் அறிந்து கொள்வதற்காக தேவன் இதை உருவாக்கினார். அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். கடவுளை காலங்களுக்குள்ளே வகையறுக்க முடியாது. அவர் தான் காலத்தை உண்டாக்கினவர். அவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற சமயத்தில் நமக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய ராஜாதி ராஜாவாக அவர் இருக்கிறார். அவர் அற்புதமான கடவுள். அப்போ இந்த வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அந்நேரத்தில் ராஜா. இவளும் தன்னுடைய காரியத்தை முறையிடும்படி போகிறாள் தன்னுடைய காரியத்துக்காக. அதே நேரத்தில் ராஜா அந்த உடன் ஊழியனாய் எலிசாவுக்கு இருந்த உடன் ஊழியர் கேயாசியுடனே பேசுகிறார். எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல். எலிசா எத்தனை அற்புதங்களை செய்தாரோ அதெல்லாம் சொல்லு அப்படின்னு கேட்கிறார். கேட்டபோது 5வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போ கேயாசி விவரமா சொல்லும் போது முதலாவது யார் தான் சொல்லியிருக்கிறாரு? இந்த அம்மாவை பத்தி தான் சொல்லியிருக்கிறார். ஏன் எலியா புறப்பட்டு போகும் பொழுது அங்கே ஒரு அற்புதம் செஞ்சார். அங்கே சின்ன பிள்ளைங்கள்லாம் கரடி வந்து பிடிச்சிட்டு போச்சு. எலிசா செய்த முதல் காரியம் என்னதுங்க? அந்த நதியை 2ஆ பிரிச்சுட்டு வந்தார். எலியாவுடைய சால்வையை கொண்டு அடித்து அந்த நதியை 2ஆ பிளந்து அது வழியாக நடந்து வந்தார். சின்ன பிள்ளைங்களாம் மொட்டை தலையா ஓடி போன்னு விரட்டுறாங்க. யார? ஊழியக்காரனை அவமரியாதை செய்கிறாங்க சின்ன பிள்ளைங்க. உடனே கடிந்து கொண்டார். காட்டுலேருந்து கரடிகள் வந்து பிள்ளைகள்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிக்கவர் எலிசா. அதெல்லாம் சொல்லலை. இப்போ என்ன சொல்றாரு? இந்த அம்மாவை குறித்து, அந்த சூனேம் ஊரை குறித்து அற்புதங்களை விவரித்து சொல்லுகிறார் கேயாசி. அந்நேரத்தில் தான் அங்கே வந்து சேர்கிறார் அந்த சூனேமியால். அப்போ 5வது வசனத்தில் செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ அங்கே வந்து நின்றார். அவள் தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்திலே முறையிட்டார். அப்பொழுது கேயாசி சொல்றான், ராஜாவாகிய ஆண்டவனே, இவள் தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த அந்த இவருடைய குமாரன் தான் சொல்லி கேயாசி இதை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த அம்மா கேயாசி கிட்ட அந்த விவரமாய் கேட்டுக்கொண்டிருக்க அந்த சம்பவத்தின் போது போகாம ஒருவேளை காலையில் போயிருந்தாலும் சரி, ஒருவேளை அவர் வேற ஒரு சம்பவத்தை எலிசா சொன்னாங்க, பல காரியங்கள் சொல்லியிருப்பாரு. அந்த அற்புதங்களை பல காரியங்கள் சொல்லும்போது வேற ஒரு காரியத்தை சொல்லியிருக்கும் போது, அல்லது மாலையில் போயிருந்தாலோ இந்த பெண்ணுக்கு அற்புதம் நடந்திருக்குமான்னு கேட்டால் இல்லை. இவளை குறித்து பேசி கொண்டிருக்கும் போது இவருடைய காரியங்களை குறித்து, இவருடைய மகன் தான் மரித்து போயிருந்தான், மீண்டும் எலிசா என்ன பண்றாருங்க? உயிர்ப்பித்தார். எலிசாவை வந்து உயிர்ப்பிக்கிறார். கேயாசி போய் அவன் சொன்னபடி அந்த குச்சியை கொண்டு போய் வைக்கிறான், கோல் கொண்டு வைக்கிறான். அவன் உயிரோடு எலும்புல அந்த குழந்தை. ஆனால் இந்த அம்மா விடாப்புடியா நீங்க தான் வரணும்னு நின்று அந்த எலிசாத்துக்கு கூட்டிட்டு வர்றாங்க. ஜெபம் பண்ண வச்சு தன் குழந்தையை உயிரோடு எழுப்பினார்கள். ஆண்டவர் அற்புதம் செய்தார். இந்த அற்புதத்தை அவன் விளக்கி கொண்டிருக்கும் போதே
அந்த அம்மா அங்க வந்து சேருகிறார்கள் தன்னுடைய காரியத்தை முறையிடும்படி. அப்பொழுது கேயாசி சொல்றான், ராஜாவாகிய ஆண்டவனே, இவள் தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன் தான், எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன் தான் என்றான். அப்போ பாருங்க, அந்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த ராஜாவும் கேயாசியும் அந்த அம்மாவும் ஒரே இடத்துல சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். ஒருவேளை ராஜா சொல்லியிருந்திருக்கலாம், மிக முக்கியமான நேரம், எலிசா தீர்க்கதரிசியுடைய அற்புதங்களை நான் விசாரித்து அது விவரமாக கேட்டுக்கொண்டிருக்கேன், இப்போ யார் கூடயும் நான் பேச மாட்டேன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் ஒரு பக்கம் விவரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார், இதே நேரத்தில் இந்த அம்மாவும் என்ன பண்றாங்க, உள்ள வருகிறார்கள். அவர்களை குறித்து கேயாசி விவரித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கான அற்புத நேரம் வரும் பொழுது உங்களை சரியான இடத்துல வைத்து உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை நடத்த, உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா டிவைன் சின்காரினேஷன் அப்படிங்கிறாங்க. தேவனுடைய துல்லியமான அற்புத நேரம், 3 பேரும் ஒன்றிணைப்பது ஒரு துல்லியமான ஒரு அற்புதம் அப்படிங்கிறாங்க. ராஜாவுடைய அரண்மனையில் போய் ராஜா பார்க்கிறது அரிது. அது ராஜா வேற ஒரு வேலையில் இருக்கும்போது இந்த அம்மாவும் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அதுவும் இந்த அம்மாவை குறித்தே விசாரித்து கேட்டுக்கொண்டிருக்கும் போதே 3 பேரும் சந்திக்கும் ஒரு நிலைமை என்றால் அது தேவனால் ஏற்பட்டது. இவங்களுடைய தனிப்பட்ட முயற்சியோ, இவங்களுடைய திறமையோ, இவங்களுடைய பலமோ அல்ல. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு செய்கிற அற்புதங்கள் எல்லாம் அப்படித்தான். அப்போ இந்த அற்புதங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில எப்படி வேணாலும் நடக்கும். ஆச்சரியமான காரியம், யாரும் எண்ணி பார்க்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இந்த அம்மா சந்திக்கிறார்கள். கேயாசி இதை ஆச்சரியமாய் பார்க்கிறார். கேயாசி ராஜாவே, இந்த அம்மா தான் அந்த அம்மா அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமுள்ள ஒரு நேரம். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவின் இருதயம் எப்படி இருக்குதா, கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல இருக்கிறது. 2வது வசனம், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். நம்மெல்லாம் கத்திரிக்காய் வெங்காயத்தை நிறுத்து பார்ப்போம், அப்படித்தானே கடைக்கு போனா என்னங்க 1 கிலோ கொடுங்க, 1/2 கிலோ கொடுங்க. ஆண்டவர் எதை நிறுத்து பார்க்கக்கூடியவருங்க, இருதயத்தை நிறுத்து பார்க்கிறவர். கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். 30வது வசனம் அந்த அதிகாரத்தை சொல்லுது, கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. 31வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். குதிரை ஆயத்தம் பண்ணுவாங்க, யுத்தத்துக்காக ஆயத்தமாக்குவாங்க. ஆனா ஜெயம் யாரால தான் வருங்க, கர்த்தரால். இந்த பஞ்ச காலத்திலே இந்த அம்மாவை தேவன் காப்பாற்றினார். 7 வருஷம் பஞ்சம் இருக்கும், நீ வேற எங்கேயா போய் சஞ்சரி சொன்னாரு. இந்த அம்மா அதன்படி புறப்பட்டு போய் வாழ்ந்தாங்க. திரும்ப வர்றாங்க, அவங்க வீடு, அவங்களுடைய நீளம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதை குறித்து முறையிடும்படி போகிறாங்க. ராஜாவும் இந்த அம்மாவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த அம்மாவுடைய கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது அற்புதமா இல்ல சாதாரண விஷயமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுடைய நேரம் காலம் உங்களுக்கான சரியான கதவுகளை திறக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்காக கொடுப்பார். நம்புகிறீங்களா? அந்த தொழிலதிபர் அவர் நினைச்சே பார்த்திருக்க மாட்டார். டிராபிக் ஜாம் ஆகும், நம்ம இப்படி ஒரு குறுக்கு தெருவில் போவோம், அங்க ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஃபீஸ் கட்ட பண உதவி செய்வோம்னு அந்த தொழிலதிபர் நினைத்து பார்த்திருக்க மாட்டார். அதுலயும் அவர் டயர் வெடிக்கணும்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். பொதுவாக பணக்காரங்களாம் காரை சரியா சர்வீஸ் விட்டு மெயின்டைன் பண்ணி வைப்பாங்க. பணம் இல்லாதவங்க தான் சரி அடுத்த முறை சர்வீஸ் பண்ணிக்கலாம்னு யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை செய்ய நம்முடைய நேர காலங்களை நேர்த்தியாய் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய நேர காலங்களை அறிந்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அந்த வசனம் சொல்றது, அந்நேரத்தில் ராஜா அவனை நோக்கி விசாரித்து கேட்கிறார். கேயாசியை நோக்கி விசாரித்து கேட்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு நபருடைய இருதயத்தையும் சிந்தனையையும் சரியாக ஒன்றிணைப்பதற்கு கடவுளால் தான் முடியும். அந்த கேயாசியுடைய இருதயத்தை, இந்த ராஜாவுடைய இருதயத்தை,
இந்த அம்மாவுடைய இருதயத்தை ஒன்றிணைத்து அந்த இடத்துல ஒருவர் சந்தித்துக் கொள்ள, பிசிக்கலா ஒருவர் சந்தித்து அவங்க காரியங்களை பேசிக்கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். உங்கள் காரியம் வாய்க்கும்படியாக, உங்கள் தேவைகள் சந்திக்கும்படியாக ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவர் என்று நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பீர்கள்.